ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல 10வது பாடல் பார்க்க போறோம். வரப்பு அரு மணியும் பொன்னும் ஆரமும் கவரி வாலும் சுரத்திடை அகிலும் மங்கை தோகையும் தும்பிக் கொம்பும் குரப்பு அணை நிரப்பும் மள்ளர் குவிப்புற கரைகள் தோறும் பரப்பிய பொன்னி அன்ன ஆவணம் பலவும் கண்டார். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். வரப்பு அரு அணியும் அளவில்லாத ரத்னங்களையும் பொன்னும் ஆரமும் பொன்னையும் முத்துக்களையும் கவரி வாலும் கவரிமானின் வாலையும் சுரத்திடை அகிலும் காடுகளில் கிடைக்கின்ற அகில் கட்டைகளையும் மங்கை தோகையும் மயிர் பீலிகளையும் தும்பிக் கொம்பும் யானை தந்தங்களையும் கொண்டு குரம்பு அணை வயல்களுக்கு வரப்புகளாகிய கரைகளை நிரப்பும் மள்ளர் உழவர்கள் கட்டி முடிக்குமாறு குவிப்புற குட்டுக்குட்டாக குவித்து வைக்கும் கரைகள் தோறும் பரப்பிய கரைகள் எங்கும் பரவச் செய்கின்ற பொன்னி அன்ன காவிரி நதியை போன்ற ஆவணம் பலவும் கண்டார். கடை வீதிகள் பலவற்றையும் பார்த்தார்கள். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது இங்கேயும் மிதிலை நகரத்துல கடை வீதிகளுக்குள்ள இவர்கள் மூவரும் செல்கிறார்கள். விஸ்வாமித்திரர் ராமலட்சுமணர்கள். அந்த கடை வீதி எப்படி இருக்கு அப்படிங்கிற வர்ணனை தான் இது. இதுல வரப்பு குரப்பு அப்படின்னு சொல்றாருல, இது செய்யுள் விகாரம். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். வலித்தல் விகாரத்துல வரப்பு, அதாவது வரம்பு குரம்புங்கிற சொல் தான் வரப்பு குரப்புன்னு வந்திருக்கு. நம்ம உதாரணம் கூட பார்த்திருக்கோம்ல. அதாவது சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலம்பதிகாரம்னு வரணும். ஆனா மகர ஒற்று பகர ஒற்றாக வலித்து வருவது, விகாரம் பெற்று வருவது, அது சிலப்பதிகாரம்னு பார்த்தோம்ல. அந்த மாதிரி இங்க வரம்பு குரம்புங்கிற சொற்கள் வரப்பு குரப்பு அப்படின்னு வந்திருக்கு. அதாவது வரப்புனா எல்லைன்னு அர்த்தம். நம்ம வயல் வரப்பையே ஏன் வரப்பு அப்படின்னு சொல்றோம்னா அந்த வயலினுடைய எல்லையை குறிக்கக்கூடியது தான் அந்த வரப்பு. அந்த வரம்புங்கிறது வரப்புனா இருக்கு. அதே மாதிரிதான் குரம்புங்கிற சொல்லும். குரம்புங்கிறதுக்கு அணைன்னு ஒரு பொருள் இருக்கு. அதை தவிர எல்லைங்கிற ஒரு பொருள் இருக்கு. வயல் வரப்புகளுக்கும் குறிக்கும். இந்த இடத்துல வயல் வரப்புகளை தான் குறிக்குது. குரப்பு அணை நிரப்பும் மள்ளர் அப்படின்னா அந்த வயல் எல்லைகளை எப்படி நிரப்புவாங்களோ அவங்க, அந்த மாதிரி நிரம்பி காணக்கூடிய கடை வீதிகள் அப்படின்னு சொல்ல. இந்த பாட்டுல இருக்கக்கூடிய இந்த வரம்பு குரம்பு அப்படிங்கிற சொல்லு எப்படி வரப்பு குரப்புனா இருக்கோ, இதே நம்ம ஏற்கனவே கம்பராமாயணத்துல 33வது பாடல்ல பார்த்திருக்கோம். அதை படிக்கிறேன் கேளுங்க. வரம்பு எல்லாம் மாநீர் குரம்பு எல்லாம் செம்பொன் மேரி குழியலாம் கழுநீர் கொள்ளை பரம்பு எல்லாம் பவழம் சாலி பரப்பு எல்லாம் அன்னம் பாங்கர் கரம்பு எல்லாம் செந்தேன் சந்த காயெல்லாம் களிவண்டு ஈட்டம் அப்படின்னு அந்த பாட்டிலையும் வரம்பு குரம்பு பரம்பு கரம்பு அப்படிங்கிற சொற்கள் கொண்டு செல்வச் செழிப்ப, இது கோசல நாட்டுல இருக்கக்கூடிய செல்வச் செழிப்ப கம்பர் சொல்லியிருப்பாரு. அதுலயே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த வரம்பு குரம்புங்கிற சொற்கள்லாம் வயல்வெளிகளை தான் குறிக்கும் அப்படின்னு சொல்ல வராரு. அதுல என்னென்ன, அதாவது இங்க என்னென்ன செல்வச் செழிப்பு, இங்கேயும் செல்வச் செழிப்பு எப்ப ஏற்பட்டதாக இருக்கு அப்படின்ற வர்ணனை தான். இதுல என்னென்னலாம் இருக்கு? மணிகள், அதாவது ரத்னங்கள், பொண்ணு, ஆரம், கவரிவால். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கவரிமான்ங்கிறது நம்ம ஹிமாலயன் யாக்கு தான். அது ஒரு விதமான மான் கிடையாது. அது அதுல இருந்துதான் அந்த வால், அதனுடைய மயிர்ல இருந்துதான் கவரி இந்த வீசுறது, ராஜாக்களுக்கு சாமரம் வீசுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இது அந்த அந்த அதனுடைய மயிர்ல இருந்து எடுக்கக்கூடியதுதான் அந்த வால். சுரத்திடை அகிலும், சுரம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். காடுங்கிற சொல்லுக்கு 50 விதமான வேறு வேறு சொற்கள் இருக்கு தமிழ்ல. அதுல ஒண்ணுதான் சுரம். அந்த ரொம்ப ஜுரமா இருக்கு அப்படின்னு சொல்றோமே, அதுவும் சூட்ட ஜுவாலை அப்படிங்கிற சொல்ல இருந்து வந்ததுதான் அந்த சுரம்ங்கிறது. அந்த காட்டுல கிடைக்கக்கூடிய அகில் கட்டைகள், மங்கை தோகை,
தும்பினா யானைன்னு அர்த்தம், யானையினுடைய தந்தம், தும்பி கொம்புனா யானையினுடைய தந்தம். இத்தனையும் இதெல்லாம் தானே செல்வ செழிப்புக்கு ஒரு உதாரணம். இத்தனை பொருள்களும் எங்க இருக்கு அப்படின்னா, குறப்பு அணை நிரப்பும் மள்ளர் குவிப்புற. எப்படி வயல்வெளிகள்ல அவங்க எல்லையை அந்த வரம்பை குறிப்பதற்கு அவங்க எப்படி குவிச்சு வைப்பாங்களோ அந்த மாதிரி கரைகள் தோறும் பரப்பிய பொன்னி அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஆற்றங்கரை, காவிரி நதிக்கரை ஓரமா 2 பக்கங்கள்லயும் எப்படி குவியல் குவியலாக, அதாவது மலையிலிருந்து அடித்து வளங்களை எடுத்து வரக்கூடிய காவிரியானது 2 பக்கம் கரைகள்லயும் அந்த மேட்டுல எப்படி எல்லா ரத்னங்கள், இது அகிர்கட்டைகள், மயில் பீலிகள், யானையின் தந்தங்கள், இது எல்லாமே எப்படி குவிச்சு காணப்படுமோ அந்த மாதிரி ஒரு தெருவின் 2 பக்கமும் குவிச்சு கடை வீதிகள்ல இருக்கக்கூடிய செல்வங்கள் அப்பேற்பட்டதாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது மதுரை காஞ்சி அப்படிங்கிற ஒரு நூல்ல ஒரு இதே மாதிரியான உதாரணம் வரும் 354வது வரியில. நான் அதை படிக்கிறேன் கேளுங்க. வையை அன்ன வழக்குடை வாயில் வகை பெற எழுந்து வானம் மூழ்கி சில்காற்று இசைக்கும் பல்புழை நல்லில் ஆறு கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில் அப்படின்னு. இதே மாதிரியான வர்ணனை தான் அங்கேயும். அதாவது அங்க வைகையில இருக்கக்கூடிய 2 கரைகள்லயும் எப்படி செல்வ செழிப்பு மேடுகள்ல குவிஞ்சு வளங்கள் காணப்படுமோ அந்த மாதிரி அந்த கடை வீதிகள்ல, மதுரையில இருக்கக்கூடிய கடை வீதிகள்ல 2 பக்கமும் செல்வம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு சொல்ல வரேன், அதே மாதிரிதான் இங்கேயும் கம்பர் காவிரி நதி கரையில 2 பக்கமும் எப்படி நதிக்கரைகள்ல எப்படி செல்வம் குவிச்சு வைக்கப்படுதோ அந்த மாதிரி மிதிலை நகரத்து கடை வீதிகள் காணப்படுகின்றது அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல பரப்பிய பொன்னி அன்ன ஆவணம் பலவும் கண்டார் அப்படின்னா, ஆவணம்னா நம்ம என்ன அர்த்தம் பண்ணோம், அதாவது கடை வீதிகள், கடைகள் நிறைய செல்வம் மிகுதியோட காணப்படுகிறது அப்படின்னு. இந்த இடத்துல ஆவணம்னா எப்படி கடை அப்படின்னு பொருள் வரும் அப்படின்னா, சமஸ்கிருதத்துல ஆப்பனா, அந்த ஆப்பனாங்கிறது தான் நம்ம ஸ்தாபனம் அப்படின்னு ஆச்சு. இப்ப ஸ்தாபனம் அப்படின்னா ஒரு நிலை ஸ்தாபிக்கிறது அப்படின்னா நிலை பெற்று இருக்க செய்வது அப்படின்னு. அதனாலதான் கம்பெனியை நிறுவ செய்வது அப்படிங்கறத ஸ்தாபனம்னா கம்பெனின்னு அதனாலதான் நம்ம பொருள் கொள்றோம். எதுக்கு சொல்ல வரேன், அந்த ஸ்தாபனம்ங்கிற சமஸ்கிருத சொல்லத்தான் தமிழ் படுத்தி இவர் ஆவணம் அப்படின்னு சொல்றாரு. ஆவணம்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த பொருள் தவிர இந்த சமஸ்கிருதத்துல இருந்து வேர்கொண்ட சொல்லானது அது நிறுவனத்தையும் கடைகளையும், கடை வீதி, அதாவது நம்ம பஜார், கடை வீதி அல்லது கடைகள், இது எல்லாத்தையுமே குறிக்கும் ஆவணம்ங்கிற சொல். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. வரப்பு அறு மணியும் பொன்னும் ஆரமும் கவரி வாலும் சுரத்திடை அகிலும் மங்கை தோகையும் தும்பிக் கொம்பும் குறப்பு அணை நிரப்பும் மள்ளர் குவிப்புற கரைகள் தோறும் பரப்பிய பொன்னி அன்ன ஆவணம் பலவும் கண்டார். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.